வணக்கம் மக்களே! இப்போ பிக் பாஸ் வந்து காமன் மேன் ஷோ வந்து போய்க்கொண்டிருக்குது. ஸோ, இது வந்துட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். தெலுங்கு பிக் பாஸோட அக்னி பரீட்சான்ற அதே இத தான் இங்க வந்து அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க. பிக் பாஸ் சீசன் 10ல வந்துட்டு மக்களோட கவனத்த இன்னும் ஈர்க்கணும்ன்றதுக்காக, சொல்லப்போனா பல பேரோட கவனத்த ஈர்க்கணும்ன்றதுக்காக புதுவிதமா செய்யணும். காமன் மக்களும் வந்துட்டு இதுக்குள்ள வரணும்ன்றதுக்காக வந்து இந்த மாதிரி நாங்க ரியாலிட்டி ஷோ தான். நாங்க ஸ்கிரிப்ட் இல்லாம செய்கிறோம்ன்றத காட்டணும்ன்றதுக்காக இந்த ஷோவ வந்துட்டு அவங்க கண்டக்ட் பண்ணிக்கொண்டு வராங்க. ஆனா, இப்ப வர ப்ரமோஸ பார்த்தா, இதெல்லாம் நடக்குதான்னு பார்த்தா டவுட்டா தான் இருக்கு. ஸோ, இந்த முறை வந்து பிரியதர்ஷினின்றவங்க வந்திருக்காங்க. அவங்க வந்துட்டு நைட்டியோட வந்திருக்காங்க. இது ஏற்கனவே பிக் பாஸ் அக்னி பரீட்சால வந்து செஞ்ச ஒருத்தங்க அதே இத தான் மிமிக் பண்ண மாதிரியும் இருக்குது. அதேபோல அத விட வந்து என்ன நடக்குதுன்னா, இவங்க வந்துட்டு ஜட்ஜஸ எதிர்த்து கதைக்கிறாங்க. அத விட தான் வந்துட்டு இப்ப என்ன கூப்பிட்டு வச்சு நான் அசிங்கப்படுத்துறீங்களான்ற மாரிலாம் அவங்க வந்துட்டு கான்ட்ரோவர்ஷியா தான் பண்ற மாதிரி, ஷோவுக்கு ஒரு ஹைப் பண்ற மாதிரி, இப்ப சொல்லப்போனா இது நானே மாயா வந்து என்ன செஞ்சாங்க? விஜய் பார்வதி என்ன செஞ்சாங்க? அந்த மாதிரி இவங்க வந்து கிரியேட் பண்ணி தான் அப்படியான கண்டஸ்டன்ட் சொல்லி மொக்க வாங்கிய தருணம் பார்க்க சிரிப்பா இருந்துச்சு. ஆனா ஸ்கிரிப்ட் மாதிரியே செஞ்சா தான் இப்ப வந்துட்டு நல்லா வருகுது போல இருக்குது. நேச்சுரலா எல்லாருக்கும் வருகுதில்ல போல இருக்கு. ஸோ நல்ல கண்டஸ்டன்ஸ அவங்க தேர்ந்தெடுக்க தவறினமோன்றது எனக்கு இதுலேருந்து ஒரு டவுட் வந்து பிக் பாஸ் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த முறை நான் இந்த நேச்சுரலான குணங்கள் உள்ள நல்ல கண்டஸ்டன்ட்ஸ் வர்றாங்களா? இல்லாட்டி ஸ்கிரிப்டடான்றத நீங்க பார்த்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க் யூ காய்ஸ்.